ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம். அவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க தான் இந்த மூவியில் ஹீரோயின். இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் மெடிசன் வாங்க போயிருக்காங்க. காசு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிறவங்க வந்து அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. இவங்களுக்கு மெடிசன் இல்லைன்னா ரொம்ப வீக் ஆயிருங்க, குழந்தை வந்து மிஸ்கேரேஜ் ஆயிருன்னு சொல்கிறாங்க. அதனால டஸ்ட்பினில் இருக்கிற ஒரு மெடிசனை எடுத்துகிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்கே வந்து ஒருத்தி மேலே வந்து இடிச்சிட்றா. என் கண்ணு தெரியாதான்னு நான் ஒருத்தி கேட்டுட்டு தான் வந்து அவங்க பேக்கில் இருக்கிற ரிப்போர்ட்டை எடுத்துருவா. இவ ஏற்கனவே 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா. இவளை வந்து ஆஃபீஸை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி வந்து தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டப்போ வந்து என்னன்னா ஹீரோயினுக்கு வந்து அப்படியே வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் வருவார், அவர் தான் ஹீரோ. அவர் கூட தான் ஹீரோயின் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. கடைசியில் அவர் வந்து பார்க்க மாட்டார், அவர் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து போயிருப்பாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. என்ன இது ஃபுல்லாக வர பிளட்டாக இருக்குது, அப்போனா இவ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அன்னைக்கு நைட் இவ தானே ஹீரோ கூட ஸ்டே பண்ணான்னு சொல்லிட்டு தான் நினைப்பாரு. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோ வந்து என்னன்னா வந்து ஏதோ ஒரு பெண்டன்ட்டை தான் கையில் வச்சுட்டு இருப்பாங்க. என்னன்னா வந்து சின்ன வயசுல யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருப்பாரு. அப்போதான் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி வைப்பாரு. என்னன்னா வந்து இதான் வந்து சின்ன வயசுல ஹீரோயின் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆன்டி வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து அவங்கள வந்து ஏதோ சைன் போட சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் ஹீரோ வருவார். வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எதுக்கு இவ்வளோ புள்ளி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடியை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து அவர் ஒரு பெண்டன்ட்ல பாதி எடுத்து கொடுத்துட்டு பெருசானதுக்கு அப்புறமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ப்ராமிஸை நீ மறந்துட்டியான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோயினுக்கு ஃபீல் பண்ணி ரெண்ட் பே பண்ணலையான்னு கேட்பாங்க. நாளைக்கு பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அங்கே வந்து ஹீரோ கிட்ட வந்து சைன் போடுங்க டாக்குமெண்ட்லேன்னு கேட்டுட்டு இருப்பா. அப்போ ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி வந்து வெறும் தலை சுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா இவ தான் வந்து ஹீரோ கூட ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ ஒரு ஸ்மோக்கை வந்து போட்டு விட்டுருப்பா. அப்போ ஹீரோ கூட தப்பாக நடந்துக்கலான்னு போவா. அப்போ ஹீரோ பிடிச்சி வந்து இவளை தள்ளி விட்டுருவாரு. இவளை வெளியே தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து என்னன்னா ஹீரோயின் அங்கே வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா அங்கே ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு டெலிவரி பண்ணுறதுக்காக தான் வந்து வந்திருப்பாங்க. அவங்க அம்மா தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா தானே கொடுத்துருக்காங்க, நீ தேடுற ஆள் உள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் வந்து போக சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து கொடுக்க வருவாங்க. அப்போ வந்து என்னன்னா அவர் கையை பிடிச்சி இழுப்பாரு. நான் என்ன வந்து அவருக்கு அவங்க கிட்ட போய் தப்பாக நடந்துப்பாரு. ஐயோ விடுங்க, நான் டெலிவரி பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஸ்மோக்னால ஹீரோயினுக்குமே வந்து அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கும். அதனால அப்படியே ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு தான் வந்து இவங்க 2 பேருக்குள்ளே அப்படியே வந்து ரொமான்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் டே ஆயிரும், நான் டெலிவரி பண்ண தான் வந்துட்டேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. உங்கள் அம்மா தானே இப்படியெல்லாம் அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இப்படி நடந்துக்கிட்டதுக்கு இந்த கார்டை கொடுக்குறேன்பாங்க. ஹீரோயின் இந்த கார்டை தள்ளி விட்டுட்டு தான் வந்து அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் வந்து என்னென்னா, இந்தாங்க இதில் பாஸ்வேர்டு இருக்குது, இதை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக செட்டில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கே தெரியும் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஹீரோயினுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஹீரோயினுக்கு அவங்க அப்பா அம்மாலாம் இருக்க மாட்டாங்க. இருந்தாலுமே அவங்க அம்மா அப்படியே ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் வந்து நினச்சிருப்பாங்க. அதனால் குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயினுக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெல்லி தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்க பெல்ட்டு இது அதெல்லாம் போட்டுட்டு தான் வந்து இருப்பாங்க. அதான் அவங்கள ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போகிறது அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்து இவங்க கூட வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா போல், அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ண ஆளுன்னு சொல்லிட்டு தான் வந்து கூப்பிட போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோவோட அவங்க அம்மா வந்து வீடியோ கால் பண்ணிட்டு தான் வந்து எப்போ தான் நீ கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படியே வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அங்கே வந்து உங்கள் குழந்தை வந்து ப்ராப்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு கூட வந்து ஒன் நைட் ஸ்டேன் பண்ணீங்களா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காம்பாங்க. என்ன அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே வந்து அவர் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்காட்டி அவங்க அம்மா வந்து கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, நான் வந்து பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணலான்ட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு பொண்ணு வர சொன்னேன்ல, அந்த பொண்ணு கூட நான் எதுவும் இதெல்லாம் பண்ணல, சும்மா வந்து தாய் தான் கொடுத்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான இதில் இருப்பாங்க. அப்போ வந்து சைன் போட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைம்பாங்க. அப்போ வந்து அவங்க வீடு ஹவுஸ் ஓனர் தான் வந்து நான் தான் அவங்க ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த தேங்க்ஸ் பிரதர் அப்படிங்கிற சொல்லுவாங்க. என்னதான் நம்ம நியர் ஹோமாக இருந்தாலும் நம்ம தான் ரிலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இவங்க தப்பாக நடந்துக்கிறதுக்காக தான் வந்து இவர் வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரியவே இல்லை, யார் கூட இது பண்ணா, வா என் கூடயுமே நீ ஸ்டே பண்ண அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பா ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் வந்துடுவா. ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறமா வந்து அவனை போட்டு வந்து எவ்வளோ நாளாக இப்படி கனெக்ஷனில் இருந்தால் உன் குழந்தை தான் இதெல்லாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை தப்பாக தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிறவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க.
ஹீரோயினுமே வந்து ஹீரோவோட ஆஃபீஸில் தான் வந்து கொஞ்ச நாளாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து காமிப்பாங்க. டீட்டெயில்ஸ் காமிச்சதுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு இவ கூட தான் நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலுமே இங்கே ஹாஸ்பிட்டலில் இவ வந்து ஹீரோயின் வந்து தப்பாக தான் பேசிட்டு ஹீரோயினை போட்டு வந்து அடி அடின்னு அடிச்சு கீழே பிடிச்செல்லாம் தள்ளி விட்டுருவா. நெக்ஸ்ட் ஹீரோயினுக்கு வந்து அப்படியே வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஹீரோ வருவார். வந்ததுக்கப்புறம் தான் அப்படியே அந்த லேடியை எட்டி வச்சுட்டு தான் வந்து அப்படியே வந்து உனக்கு தைரியம் இருக்கா, உனக்கு போலீஸ்ல இது பண்ணி கொடுக்குறேன், உங்கள் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு சைடு முடியாமல் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து டாக்டரை சீக்கிரமாக கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அப்படியே வந்து நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி வாங்க இவங்களுக்கு சீக்கிரமாக சர்ஜரி கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹவுஸ் ஓனர் இருப்பார்ல, இவரையும் இவங்க ஒய்ஃப் 2 பேரையுமே வந்து போலீஸில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவங்களுமே எவ்வளோ முட்டி போட்டு வந்து 2 பேருமே வந்து கெஞ்சி பார்ப்பாங்க. ஆனாலுமே வந்து காசு கொடுக்கணும்னு சொன்னாலுமே வந்து அவங்க 2 பேரையுமே வந்து என்னென்னா போலீஸில் அரெஸ்ட் பண்ணிடுங்க, இவங்க ஊரை விட்டு வெளியே துரத்தி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து துரத்தி விட்டுருப்பாங்க. வீட்டில் ஒரு மாதிரி நர்வஸாக தான் வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியே வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. என் மேலே தான் ஃபால்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து டாக்டர் வருவாங்க. டாக்டர் வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஓகேவா தான் இருக்கிறாங்க. ஆனாலுமே வந்து குழந்தைய காப்பாற்றியாச்சு, அவங்க ரொம்ப வந்து மால் நியூட்ரிஷன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்கள நல்லா பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினே வந்து கண் முழிச்சிருவாங்க. குழந்தை சேஃபாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து ஹீரோட அம்மா வந்துடுவாங்க. எங்கடா என் மருமக, இதான் என் மருமகளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து ஆன்ட்டின்னு கூப்பிடுவாங்க. ஆன்ட்டின்னு கூப்பிடாத, அம்மானே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒழுங்கா இந்த குழந்தைக்கு வந்து நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவளையுமே வந்து கல்யாணம் பண்ணிக்கோம்பாங்க. இருந்தாலுமே ஹீரோ அப்படியே இது பண்ணிட்டு இருப்பாரு. இருந்தாலுமே வந்து இவன் எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோவுமே வந்து ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க 2 பேருமே போய் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருப்பாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்ல 2 பேருமே க்யூட்டா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து என்னன்னா அங்கேருந்து இருக்கிறவங்கள கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் வந்து எங்கள் ஃபேமிலி சார்பாக வந்து உனக்கு கோல்டு, டைமண்ட், அப்புறம் ரியல் எஸ்டேட், இந்த அமௌண்ட் இருக்கிற கேஷ் எல்லாமே தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலுமே உன் ஒய்ஃபு, நீ இந்த குடும்பத்தோட மருமக, பேர குழந்தைய வீட்டில் வச்சுருக்க, நான் சொல்லுங்க, நான் சொல்கிறது கேளு, இல்லாட்டி எனக்கு கோவம் வந்துரும்பாங்க. அதனால ஹீரோயினுமே வந்து கார்டை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இவங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் வந்து இவங்க ரொம்ப சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் வந்து இவங்களுக்கு நியூட்ரிஷன் வேணும், டயட்டீஷியன், டாக்டர் எல்லாமே இருக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயினுமே வந்து அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. பேரண்ட்ஸ் யாருன்னு சொல்லுமா, நான் போய் கிஃப்ட் கொடுத்து வந்து அவங்கள பார்த்துட்டு வரேன்பாங்க. இல்லை எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா வந்து எனக்கு யாருமே இல்லை, சின்ன வயசுல நான் போய் ஒரு ஆன்ட்டி வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா, நீ எவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இனிமேல் நீ இது பண்ணாத, நான் அம்மாவும் உன் ஹஸ்பண்டும் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோயின் ஒரு ரூமில் விட்டுட்டு தான் வந்து இவர் வந்து வெளியே வந்துடுவார். வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கடா போகிறா அந்த பிள்ளை தனியாக விட்டுட்டுருப்பாங்க. இல்லைம்மா நான் போய் கெஸ்ட் ரூமில் தூங்குவாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோவுமே பிடிச்சி வந்து ரூம்குள்ளே தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் மேலே அப்படியே வந்து விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் வாஷ்ரூம் போய்ட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் வந்து அங்கே வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா ஹீரோயின் சைஸ்க்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து வாங்கி வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோயின் அப்படியே வந்து என்னன்னா ஒரு சைடு மூலையில படுத்து வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க தூங்கினதுக்கு அப்புறமா ஹீரோ தான் வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போய் வந்து பெட்ல அப்படியே படுக்க வச்சு இது பண்ணுவாங்க. வயிற்று தொட்டு பார்க்கலாமான்னு இருப்பாரு. சரி வேணாம்னு சொல்லிட்டு வந்து விட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு விடிய விடிய ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து என்னன்னா அங்கே ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. டெய்லியுமே நீ ஃபோலிக் ஆசிட் சாப்பிடணும், நல்லா தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்து ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. அப்புறம் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நாள் வந்து 2 பேர் ஸ்டே பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓ ப்ரெக்னென்ட், அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு, நான் தரையில் தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்லையே தரையில் தூங்கியிருக்கிறீங்கம்பாங்க. நீ சிஇஓ, நீங்கள் எப்படி தரையில் தூங்கினேம்பாங்க. நான் தரையில் தூங்குறது உனக்கு ஏதாவது ப்ராப்ளமாம்பாங்க. அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற சொல்லுவாங்க. அப்போனா இப்போ நீங்கள் இவங்களை ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா அப்புறம் சின்ன வயசில் இந்த பெண்டன்ட் வச்சுருந்தீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னால் இவ ரொம்ப கஷ்டப்பட்டா, அதனால இவ்வளவே நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தான் வந்து குழந்தை எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இதை காப்பாற்றுனதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. எத்தனை டைம் தேங்க்ஸ் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நீ தூங்குமாங்க. பெட்டே இவ்வளோ பெருசாக தானே இருக்குது, எதுக்கு நீங்கள் கீழே படுத்துக்கிறீங்க, இங்கே வாங்க படுத்துக்கோங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, நான் இங்கே கீழேயே படுத்துக்கிறேன், நீ இதை பற்றி யோசிக்காம தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து தரையில் படுத்து தான் வந்து தூங்குவாங்க.
வயிற்றுக்கு வந்து பில்லோ வச்சுட்டு தூங்க, அப்பதான் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அவர் சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு தான் வந்து தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடும். இவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஏதோ வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஏதோ சுகர் இருக்கு அப்படின்னாட்டி பிரெக்னன்சி டைம்ல வந்து சுகர்லாம் போட்டு சமைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்யறவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. அம்மா வந்து உனக்கு எப்படி இது தெரியும்னு கேட்டதுக்கு வந்து ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி வந்து போயிருப்பாரு. ஃபைல் வச்சுட்டு போயிருப்பாரு. நான் போய் ஃபைல் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அப்படியே வெளியே வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபைல் மறந்துட்டு போயிட்டேங்கன்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. அவரு தேங்க்ஸ் சொல்லுவாரு. சரி நான் வேலைக்கு போறேன்பாங்க. சரி நீங்க வர வரைக்கும் நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன், சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோவுமே வந்து போயிருப்பாரு. போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்துட்டு தான் வந்து உள்ள போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கு, யாரோ டின்னர் கூப்பிட்டுருக்காங்க போகலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இல்லை சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற சொல்லிப்பாங்க. பரவாயில்ல கல்யாணம் ஆனால் எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஆயிடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வீட்டில் இருக்கிற ஓல்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க அம்மா வந்து வெளியே போயிட்டு இருப்பாங்க. ஏமா இப்படி வெளியே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு ரூமை வந்து கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணுறேன், ஏன்னா வந்து அடுத்தது குழந்தை வரும், அதுக்கு வந்து நிறைய இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கே வந்து டொனேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்குமா இங்க இது பண்றீங்க, அது என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற சொல்லுவாங்க. அந்த ரூம்ல வந்து ஏதோ ஒரு ஸ்மோக் போட்டிருந்தாங்கல்ல, அதுதான் இதெல்லாம் வந்து என்னன்னா உன் ஒய்ஃப் தான் வச்சிருந்த திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் போய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து கேட்பாங்க. ஏன்னா அவ எதுக்குமா இங்க வெளியே வந்து கோல்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கேட்கறதுல சொல்லும்பாங்க. ஆனாலுமே ஹீரோ வந்து எதுவும் பண்ணாம இக்னோர் பண்ணிட்டு வந்து போயிருப்பாங்க. அவன் அப்படிதான் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அங்கே ஒருத்தவங்க வந்து சாப்பிட்றியான்னு கேட்டதுக்குமே வந்து பெருசாலாம் வந்து அவர் ரியாக்ட் பண்ணாமல் போயிருப்பாரு. இவரே இவ்வளோ கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே ஹீரோயினுக்கு வந்து அப்படியே ஒரு மனு புரியாது. டாக்டர் நான் பார்த்தேன், டாக்டர் வந்து குழந்தையெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு செக்கப்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து மேலே வந்து தூங்கி இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து இது பண்ணிட்டு விட மாட்டாங்க. நீங்க குழந்தைக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேணா டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. குழந்தையுமே அம்மாவையுமே நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணி தான் வந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு அங்கே இருக்கிற சாப்பாடு வந்து அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போதான் இன்னொன்று ஏதோ ஒரு கஞ்சியை தான் வந்து கொண்டு வர சொல்லுவாங்க. சார் தான் வந்து பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் எனக்கு தான் வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைமும் முடிஞ்சிருச்சு, அது இல்லாமல் நான் இப்போ ஹெல்த்தியாக இருக்கிறேன்ல, அதனால நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க மாமியார் வந்து வேணாம் வீட்லேயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு என் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து டாக்டரே ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல நீ போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நீ நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற சொல்லுவாங்க. இவர் என்னன்னா பிரசிடென்ட் வந்து ஒருத்தவங்க கூட லிஃப்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பேசிப்பாங்க. அதனால அவங்க வந்து தள்ளி போவாங்க. நான் வேற லிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிரசிடென்ட் வந்து கிரீட் பண்ணுவாங்க. அதனால அவங்களுமே வந்து கிரீட் பண்ணுவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து இவையே நம்ம ரிலேஷன்ஷிப்பையே பப்ளிக்கா சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் தான் வந்து என்னன்னா வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வேலைக்கு வந்துருவாங்க. ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா பிரெக்னெண்டா இருந்துட்டு மறுபடியுமே வந்து வேலைக்கு வந்துட்டியா, உனக்கு எப்படி இங்க வேலை கொடுத்தாங்க, அசிங்கமா இல்லையா, இவ்வளோ பெரிய பெல்லியை வச்சுட்டு வந்துட்டேன், இது யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க வந்து ஹீரோயினை வந்து எல்லாருமே வந்து ரொம்ப புள்ளி பண்ணி தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. பிள்ளையில பார்த்தா ஏதோ லக்ஸுரி கார்லேருந்து வந்து இறங்குன மாதிரி இருக்கு. அப்போ எவனோட குழந்தைய வந்து நீ வயிற்றுல சுமக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. என் பர்சனல் லைஃப் கிட்ட தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன இங்கே வந்து ஆஃபீஸில் வந்து ஏதோ சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முன்னூற்றி வந்து வேற பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை தான் வந்து எல்லாருமே வந்து இப்படி இருக்கிறது வந்து கேவலம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து கம்பெனிக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தப்பு தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ தான் வந்து ஏதோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குது போகலான்னு சொல்லிட்டு வந்து வந்திருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறமா அவன் என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஐடென்டிட்டி எதுவும் ரிலீவ் பண்ணாதுன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு வந்து வார்னிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே வந்து ஹீரோயினுமே வந்து நான் என் பர்சனல் லைஃப் எதுக்கு நீங்க வந்து தலையிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இருந்தாலுமே அப்போ ஹீரோயினை பிடிச்சி வந்து அப்படி தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து வந்து ஹீரோ வருவாரு. ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா வான்னு சொல்லிட்டு வந்து தூக்குவாரு. தூக்குனதுக்கு அப்புறமா வந்து எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க, பண்ணணும் உங்களை அப்படி பண்ணணுங்காட்டி இனிமேல் உங்க யாருக்குமே இங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போயிடுவாரு. இவங்க எல்லாரும் குண்டு பண்ணங்காட்டி இவங்க எல்லாரையுமே வந்து வேலையிலேருந்து வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை கொண்டு வந்து ஹீரோ வந்து அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சிருவாங்க. கையில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஊதி விடுவாங்க. வெயிட் பண்ண நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு வந்து தான் அதில் இருக்கிற ஸ்ப்ரே எல்லாத்தையுமே வந்து போட்டு விடுவாங்க. ஹீரோயினுக்கு அப்படி ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும், வலிக்குதும்பாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்கு அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்குனீங்க அப்படின்னு இப்படியாப்பட்ட
இப்படிப்பட்டவங்க வேலைக்கு தேவையில்லை, நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நீ இனிமேல் இங்கே வராத, வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்குமே போயிடுவாங்க. நீங்கள் எப்படியோ வந்துட்டீங்களா அப்படிங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஹீரோயினுக்கு வந்து அந்த கன்சீவாக இருக்கும்போது பண்ணுற எக்ஸசைஸ் கிளாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா நானே இருக்கேன்பாங்க. நீங்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்களுமே அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து வேணாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஷை பண்ணுறீங்க, ஷையெல்லாம் படாதீங்கம்பாங்க. அப்போ ஹீரோயின் போகலான்னு இருக்கும்போது தான் வந்து அப்படியே வந்து இடிச்சிடுவாங்க. அப்போ தான் அவங்க வேலைக்காரங்க வந்து சரி நீங்கள் 2 பேரும் இது பண்ணுங்க, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரி எப்படி நீ எக்ஸசைஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நீ எக்ஸசைஸ் பண்ணுறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயினுமே வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயினுக்கு வயிறு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும். அதனால வந்து என்ன என்னாச்சுன்னு குழந்தை வந்து உதைக்குது அப்படிங்குவாங்க. நானும் காதை வச்சு கேட்கவான்னு சொல்லிட்டு அவருமே வந்து அந்த இதை வந்து ஃபீல் பண்ணி பார்ப்பாரு. பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஏதாச்சும் அப்படிங்கிறது இல்லை தேங்க்ஸ், இது என்ன இந்த மாதிரிலாம் கேட்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் காலை காமி நான் மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவர் மசாஜ் பண்ணி விடுறது வந்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து தலையை அடுத்து மசாஜ் பண்ண போவார். அப்படியே மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே 2 பேருமே க்ளோஸில் போவாங்க. கரெக்டாக அவங்க அம்மா வேற வந்து கதவு திறந்துருவாங்க. திறந்ததுக்கப்புறமா 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அம்மா வரதுக்கு முன்னாடி கதவு தட்டிட்டு வர மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் எதுக்கு இப்போ வந்தேன்னா, இங்கே பாருங்க, நீங்கள் போஸ்ட்மார்ட்டமில் இருக்கும்போது இவளுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் வேணும், அதனால வந்து நான் ஒரு சென்டர் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வீட்லயே இருக்கிறேன்பாங்க. இல்லை நான் அங்கே போகணும் அப்படின்னங்காட்டி நாளைக்கு போய் அந்த சென்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த சென்டர் பார்க்கலான்னு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அங்கே வேலை செய்கிறவங்க என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, ஹீரோயின் கூட கல்யாணம் ஆயிடுச்சு, இருந்தாலுமே வந்து ஹீரோ வந்து சின்ன வயசுல வந்து ஒரு ஸ்வீட் ஹார்ட் இருக்காங்க, அவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சாங்க. கடைசியில் இவங்க ப்ரெக்னென்ட் ஆனங்காட்டி தான் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுருவாங்க. அது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அங்கேருந்து ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க பேசுறதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வாங்க நம்ம போஸ்ட்மார்ட்டம் கேர் பார்க்க போகணும், வாங்க நம்ம போகலாம்பாங்க. ஏன் அவர் வரையினாருங்காட்டி அவர் பிஸியாக இருப்பார், நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்கிறவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. ஹீரோ வந்து இங்கே மீட்டிங்கில் இருப்பார். மீட்டிங்கில் இருக்கும்போது வந்து கரெக்டாக எனக்கு ஞாபகம் வந்துடும். அதனால வந்து மீட்டிங்கை பாருன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு போயிடுவார். அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னும் ஒன்றும் புரியாமல் தான் முழிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த கேருக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அங்கே வேலை செய்கிற சொல்வா, இதெல்லாம் வந்து நார்மல் பீப்புள் இருக்கிறது இல்லை, செலிபிரிட்டி இதாக இருக்கிறது, உனக்கு என்ன இருக்கு இங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி யாரும் தெரியாமல் பேசாதேம்பாங்க. இவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்போதான் கரெக்டாக வந்து ஹீரோ வந்துடுவார். நீங்கள் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஹீரோவோட ஒய்ஃப் தான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. என் ஒய்ஃப் இங்கே வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம போய் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்னாட்டி ரிசப்ஷனில் இருக்கிற வந்து ஒழுங்காக பிஹேவ் பண்ணல அப்படிங்கிற சொல்லுவாங்க. அப்போதான் வந்து அவங்க எம்டியுமே வந்து அவளை போட்டு வந்து திட்டிடுவார். திட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து இங்கே என்னென்ன போஸ்ட்மார்ட்டமில் என்னென்ன இது கேர் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம குழந்தை மாதிரி இது மாதிரி எவ்வளோ இதாக இருக்கிறாரு அப்படிங்கிற சொல்லுவாங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஒரு சர்வீஸ் இருக்குது, ஃபாதர்ஸ்க்கான சர்வீஸ், போய் பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின்னு சொல்லுவாங்க, நான் லாபியில வெயிட் பண்றேன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அப்போ வந்து நீ ஹீரோயினை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு எது வேணாலும் நீங்க கால் பண்ணுங்க, அவர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க ஏற்கனவே 2 பேர் வந்திருப்பாங்க. அங்க என்னன்னா பேசிட்டு இருப்பாங்க. இந்த கேர் சென்டர்ல வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்து மென்ஸுக்கு சர்வீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தான் வந்து மென்ஸுக்கு மசாஜ் பண்றது, இது பண்ணி வந்து மென்ஸை மயக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்பதான் வந்து இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுருவாங்க. இவ பாரு, ஹீரோ பேர் வந்து பையா, பையோட ஒய்ஃப் போல, இதுலுமே போஸ்ட்மார்ட்டம் கேருக்காக தான் வந்திருக்கிறா. ஒய்ஃப் என்னதான் அழகா இருந்தாலுமே வந்து என்ன பண்ண முடியும், இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து ஈஸியா வந்து எல்லாத்தையும் மயக்கிடுறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒன்னாலே எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கால் பண்ணலான்ட்டு போவாங்க. ஆனால் வீட்லயுமே பண்ண அந்த பிள்ளைங்க பேசுறத நினைச்சு பார்ப்பாங்க. நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இல்லை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்பதான் ஹீரோக்குமே வந்து இங்கே என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு, என்னென்ன சர்வீஸ் இருக்கு எல்லாருமே சொல்லுவாங்க. மசாஜ் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து என்னன்னா, என்ன இப்படி எல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே வந்து டென்ஷன் ஆயிடுவாரு. நான் முன்னாடி சர்வீஸ்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்பட்டு வந்து போயிடுவாரு. அதனால ஹீரோயினுக்குமே வந்து ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு, எப்படிதான் இது கேட்கறதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கன்சீவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன் மேல கருணை கடி தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவன் தூக்கி போட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பதான் கரெக்டா ஹீரோ வந்துடுவார். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, என் ஒய்ஃபை நான் கண்டிப்பா நல்லா தான் பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா இந்த சர்வீஸ்லாம் இது பண்ணுறதுக்கு சைன் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து என்ன சொல்லுவாங்க,
போஸ்ட்மார்டம் கேர்ன்னு சொல்லிட்டு என்ன மென்ஸுக்கு வந்து என்னென்ன மாதிரி சர்வீஸ்லாம் வச்சுருக்கிறீங்க, இப்படி தான் மசாஜ் பண்ணுறது, மயக்கிறது, இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறீங்க. நான் எப்போவுமே நல்ல ஒரு ஹஸ்பண்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்காட்டி அதெல்லாம் இல்லை, இந்த சர்வீஸை பற்றி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த சர்வீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்க சொல்லுவாங்க. ஏதாவது பிரச்சனையா அப்படிங்க சொல்லுவாங்க. தப்பான இடத்த நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. நீங்கள் என்னம்மா பண்ணுவீங்க, உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா நீ எப்பவுமே நம்பணும், ஏன்னா நம்ம 2 பேரும் கப்பல், என்னதான் நான் ஹஸ்பண்ட், உன் குழந்தைக்கு அப்பா, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்ம பேரை வந்து நம்ம தான் வந்து ட்ரஸ்ட் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோக்கு வந்து ஒரு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். என்னன்னா அந்த ஸ்மெல் இருந்துச்சு இல்லை, இவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஸ்மெல் அது வந்து ஓடிட்டே இருக்கும். ஹீரோயின் வந்து சூப் டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இது கூடி உனக்கு வந்து பிளட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 2 பேரும் போய் ஏதோ ஒரு வில்லால ஸ்டே பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேணாமாங்க, அப்படி அம்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா போயிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து அந்த வில்லாக்கு தான் வந்து போயிருப்பாங்க. 2 பேரையுமே வந்து பிரைவேட் வில்லால தான் வந்து புக் பண்ணிங்கன்னா 2 பேரும் லிவிங் டுகெதரா இருங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து அங்க ஒருத்தர் வந்து இருப்பான். அவன் வந்து யாருன்னா, அவன் தான் வந்து அந்த பத்தியோ என்னமோ பற்ற வச்சிருப்பா. அதான் வந்து ஹீரோ பார்ப்பாரு. பார்த்ததுக்கு அப்புறமா வந்து சரின்னு சொல்லிட்டு வந்து ரூமுக்கு போயிடுவாரு. போனதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து தண்ணி கொடுப்பாரு. இவர் என்னன்னா ஹீரோயின் மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுனால தான் இவர் நினைச்சிட்டு இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு தான் வந்து அவன் வந்து லக்கேஜ் வைப்பா. லக்கேஜ் வைக்கும் போதுமே அவன் தண்ணி கொட்டிடுவான். தண்ணி கொட்டினதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தான் வந்து இல்லை எதுவும் இல்லை, தண்ணி தான் கொட்டாரு, ஒன்றும் இல்லை அப்படிங்க சொல்லுவாங்க. நீ யாருன்னு சொல்லு அப்படிங்க சொல்லுவாங்க. அவன் பேர்லாம் வந்து கேட்பான். பேர்லாம் கேட்டதுக்கப்புறம் ஐயோ நீங்கள் விடுங்க, அவன் எதுவும் தெரியாம தான் கொட்டிட்டா, அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து நான் இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கவா என்னன்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க. சரி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவருக்கு ஒரு மாதிரி ஹீரோயின் மேலே டவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு மயக்கத்துக்கு அவர் தான் காரணமான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இவன் என்னன்னா, இவன் போய் வந்து அந்த கெட்டவர்கிட்ட ஃபோன் பண்ணி தான் வந்து அவர் பை வந்திருக்கிறாரு, அவர் என்ன பேர்லாம் வேற கேட்டாரு, எனக்கு பயமா இருக்கு, நான் மாட்டிக்குவான்னு சொல்லிட்டு அன்னைக்கு இவங்க காசு கொடுத்துதான் வந்து ஹீரோக்கு வந்து அந்த பத்தியை பற்ற வச்சிருப்பாங்க. ஏன்னா மயக்கி இவன் வந்து அவர் ஹீரோ கூட ஸ்டே பண்ணலாங்கிறதுக்காக தான் இவளோட ஐடியா. அதெல்லாம் எவிடன்ஸ் இல்லை, நீ எதுவும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வந்து பேசிட்டு வச்சிருப்பா. நெக்ஸ்ட் அவளுமே கரெக்டாக வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பா வெக்கேஷனுக்காக. கரெக்டாக ஹீரோ மாற்றிட்டு தான் வந்து பேசுவா. ஆனாலுமே ஹீரோ வந்து மதிக்காமல் போயிடுவாரு. அப்போ தான் வந்து எப்படி அவள் ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காளா, ஆமாம் ஒய்ஃப் கூட தான் வந்திருக்காங்கன்ட்டு எப்படி அவள் கன்சீவாக இருப்பா அப்படிங்கிற சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து கன்ஃபியூஷனாக இருப்பாரா. அவர் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி தான் வந்து அவன் வந்து அவனை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அவன் போன வருஷம் வந்து அந்த ஆனுவல் மீட்டிங் அப்போ என்னென்ன இருந்தா, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸ்லேருந்து அவள் வந்து நம்ம ஒருத்தி வெளியில் இறக்கிட்டோம்னா அவளுக்கு இவனுக்கு என்ன சம்மந்தமாக இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து இங்கே வந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இப்போ வந்துடுவா. வந்ததுக்கப்புறம் நீ எப்படி இங்கே எல்லாம் வந்துட்டு இருக்கிற, நீ எவனோட குழந்தைய வயிற்றுல சுமக்கிற, அது மட்டும் இல்லாமல் இங்கே எவனோ ஓல்டு மேனை மனைக்கு தானே இங்கே வந்திருக்கிற, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் தப்பாக பேசுவாங்க. அப்போ கரெக்டாக வந்து ஹீரோவுமே வந்துடுவார். வந்ததுக்கப்புறமா வா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன இவன் வந்து அவள் ஹீரோட ஒய்ஃபா அப்படிங்கிற நினைப்பாங்க. அப்போ வந்து என்னன்னா அன்னைக்கு இவளை வெளியிட்டு வருத்தும் போது ஹீரோயின் உள்ள போயிருப்பாங்க. ஓ நான் என்னோட சான்ஸ்ல தான் வந்து நீ இப்படி ஆயிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒன்று நினைப்பாங்க. நெக்ஸ்ட் தான் ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி தான் வந்து ஹீரோ கிட்ட வந்து எல்லாருமே தான் சொல்லுவார். என்னன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டோம், ஒய்ஃபுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த வேலையை விட்டு தூக்கணும்ல, அவள் தான் வந்து இந்த இதை அவனை வச்சு வந்து இந்த இதை பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினுமே வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், நீங்கள் சேஃபாக இருன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினை விட்டுட்டு வந்து அவன் வந்து வெளியே போயிடுவான். ஹீரோ போனதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வீட்டை வந்து தட்டுவாங்க. அந்த பேரர் தான் வந்துருப்பான். வந்து என்னன்னா இந்த ஸ்மெல் வந்து சாருக்கு ரொம்ப பிடிக்கும், இதை நீங்கள் பற்ற வச்சு வைங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, இது அவருக்கு பிடிக்கும்ல, அப்போனா அவருக்கு பிடிச்ச மாதிரியே இன்னைக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பத்தியை வந்து பற்ற வச்சுட்டு தான் வந்து ஹீரோயின் குளிக்க வந்து போயிடுவாங்க. கரெக்டாக ஹீரோ வருவார். ஹீரோக்கு அந்த ஸ்மெல் இது பண்ணாமல் வந்து மயக்கமாக வரும். மயக்கமாக வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அங்கேருந்து அந்த ஆஃபீஸில் இருந்துட்டு வரதுனால கெட்டவ வருவா, இன்னைக்கு இதை வச்சு நான் ப்ரெக்னென்ட் ஆயிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறதுக்காக வந்து போவா. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து அவளை பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்து அப்படியே புரியாத மாதிரியே வந்து நிற்பாங்க. போன டைமே நீ இதை தான் பண்ண, இந்த டைம் இதை தான் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டாக அங்கேருந்து வந்து அந்த பேரரை பிடிச்சிருவாங்க. இவளையுமே வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் தான் வந்து ட்ரக்ஸை இந்த இதில் கலந்து கொடுத்து இது பண்ணாமாங்க. அவங்க பேரருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இருந்தாலுமே ஹீரோ வந்து 2 பேரையுமே மன்னிக்க மாட்டேன், ஏன்னா உங்களை லவ் பண்ணுறங்காட்டி தான் இப்படி பண்ணேன்பா, லவ் பண்ணுறது என்ன இல்லை காசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரையுமே போலீஸ்லேருந்து பிடிச்சி கொடுத்துருவாங்க.
சொல்லுவாங்க. பிடிச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா வந்து ஹீரோயினை வந்து அவர் கூப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து ஹீரோயினுமே வந்து என்ன ஆகும்னா ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் அப்படியே ட்ரெஸ்ஸை கழட்டுவாங்க. அப்பதான் இவங்க 2 பேருக்குள்ள அப்படியே வந்து ரொமான்ஸ் நடக்கும். ரொமான்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா இல்ல நான் போறேன்பாங்க. ஹீரோயின் வந்து ஏன் டாக்டர் எல்லாமே ஓகேன்னு தான் சொல்லிட்டாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் அப்படியே எந்திரிச்சிடுவாங்க. எதுக்கு எந்திரிச்சிட்டியா, போகாத இங்கேயே இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் குழந்தை ஓகேவாமாங்க, ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னுங்காட்டி அம்மா கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. வாங்க நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகலாமாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு ரூமையுமே வந்து வெக்கேட் பண்ணிட்டு போகலான்ட்டு போவாங்க. அப்பா அங்கே ஒருத்தி வந்துருவாங்க. இவர் தான் வந்து பையோட ஒய்ஃபு. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்க சொல்லுவாங்க. இவ யாருன்னா அந்த சின்ன வயசுல ஹீரோயினோட கசின் இருக்காங்க, ஹீரோயினோட ஆன்டி இருக்காங்களா, ஆன்டியோட ஒரு கசின் தான் இவ என்னன்னா வந்து அந்த பெண்டன்ட் இவ வச்சுட்டு இவ வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பா. கரெக்டாக அவள் வந்து ஃபைலுமே வந்து ஹீரோக்கு வந்து கொடுத்துருவா. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் என் ஒய்ஃபு, நீங்க யாருன்னு தெரியாதுமா, நீங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டீங்களாமா. ஆமா அப்படின்னு சொன்னங்காட்டி சரி வா போலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹீரோ வந்து அவரை வந்து கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் தான் இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவங்க 2 பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி 2 பேரும் ஒன்னா இருக்காங்காட்டி அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க. ப்ரெக்னென்ட் ஆனங்காட்டி சீக்கிரம் வெட்டிங் வச்சிருவாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா அப்படிங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவ வந்து என்னன்னா இந்த பெண்டன்ட்டை வச்சு இவ வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு இவ ஒரு பிளான்ல இருப்பா. நெக்ஸ்ட் ஹீரோயின் 2 பேருமே வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எப்படி இருந்துச்சு ட்ரிப்பெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து ரூமுக்கு போவாங்க. பார்த்தியா இவங்க 2 பேரும் போயிட்டு வந்தங்காட்டி இவங்க ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்குமே இருக்கு கீழே படுக்கிறீங்க மேலே வாங்கம்பாங்க. கரெக்டாக ஹீரோவுமே மேலே வந்துடுவாங்க. ஏன்னா உன்னை குழந்தைய பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும்ல, அதனாலதான்பாங்க. உனக்கு நான் கண்டிப்பா கிராண்ட் வெட்டிங் கொடுப்பேன், நீ தான் என் ஒய்ஃபு, உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம உன்னோட ஊருக்கு போகலாம், போய் பார்க்கணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே 2 பேருக்குள்ள வந்து அப்படியே ரொமான்ஸ் வேற நடக்கும். ரொமான்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவ தான் ஹீரோயினோட சின்ன வயசு ஆண்டி. அதான் சொல்லுவா, அவ உங்களோட நீங்க ஒரு கசினை பார்த்துக்கிட்டீங்கல்ல, அவளுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்லுவாங்க. எப்படி அந்த பெண்டன்ட்டே வந்து நான் தான் எடுத்துட்டு எப்படி அவனை போய் அவ கல்யாணம் பண்ணியிருப்பா. அவ வந்து ஹீரோயின் கிட்ட பெண்டன்ட் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க சின்ன வயசுல. இவ வந்து பெண்டன்ட்டை கொடுக்க மாட்டாம பெண்டன்ட் வேணா ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் வழி இல்லாம வந்து பெண்டன்ட்டை விட்டு கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி ப்ரெக்னென்ட்லாம் ஆயிருக்க மாட்டா, நான் இந்த பெண்டன்ட்டை வச்சு நீ போய் அவன் ஒய்ஃப் பொசிஷனில் இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் தான் வந்து வெட்டிங் ட்ரெஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து என்னன்னா ஹீரோயின் பேரில் வந்து ஒரு கிளாத் ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை தான் வந்து இது தருவார். ஏன்னா உனக்கா டிசைன் தாங்க ரொம்ப பிடிக்கும்ல, அதனால நீ இந்த இது கண்டினியூ பண்ணும்பாங்க. அதனால ஹீரோயின்மே ஸ்டோருக்கு வந்துடுவாங்க. ஸ்டோருக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அங்கேருந்து ஒருத்தவங்க கொண்டு வருவாங்க. டைமண்ட் ரிங்லாம் அவங்க இருக்கா, நீங்கள் ரொம்ப லக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அது நெக்ஸ்ட்டு தான் வந்து அவங்க ஃபோனில் வந்து ஒருத்தவங்க பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள் அவங்க ஹஸ்பண்ட் யார் கூடயே இருக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோ வந்துட்டு இதெல்லாம் பொய்யா இருக்கும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இவ யாருன்னா இவ வந்து கரண்ட் மாடல், இவ வந்து மாடல் ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது, அப்ராட் போடாமல் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்கிறா, சைனாலேயே இருக்கிறா, அதனால என்னன்னு தெரியலம்பாங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்மே நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோயினுக்கு எதுனா வீட்லயுமே வந்து பேசுனாங்களா, சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்டை தான் அவர் லவ் பண்ணாரு, அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இவதான் வந்து மாடல் வின்னர். இவ வந்து அப்ராட் போடாம சைனாலேயே இருக்கிறா, ஏன்னா வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க மாமியார் ஒரு மாதிரி திட்டிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நியூஸ் பார்த்தியா, அதை பத்தி நீ எது கவலைப்படாத, நீ தான் எனக்கு இருந்தாலும் என் மருமக, நீ எது கவலைப்படாதேமாங்க. சரிம்மா நான் ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஐயோ நம்ம தப்பா பேசுறோமே, ஏன் இந்த லைஃப்ல இப்படி இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. நெக்ஸ்ட் அவ போய் வந்து ஹீரோ பார்க்கலான்னு போவாங்க. 2 பேருமே ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே கான்ட்ராக்டை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. வேற ஏதோ பேச வந்தாங்காட்டி வேற பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, வெளியே போன்னு சொல்லிட்டு அவளை வெளியே வந்து துரத்தி விட்டுருவாங்க. ஹீரோயின் அப்படியே வந்து மொபைல்ல பார்ப்பாங்க. என்னன்னா அந்த மாடல் வந்து ஹீரோ கம்பெனியில போய் வந்து ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து காமிப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோ லேட்டா வந்துருவாரு. ஏன் லேட்டா வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்ப 2 பேருமே வந்து கிஸ் பண்ணிப்பாங்க. கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோ ஷர்ட் வந்து ஹீரோயின் அப்படியே டிசைன் பண்ணிருப்பாங்க. அங்க வேலை செய்யறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த மாடல் இருக்கால அவ வருவா. வந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்களா வந்து என்ன எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற சொல்ல அவ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவா. நீங்க என்ன கிளாஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவ பக்கத்துல இருக்கவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரெக்னெண்டா இருக்க போல, பிரெக்னெண்டா இருக்கிறப்ப எதுக்கு வேலை பார்க்கறேன்பாங்க. வேலை பார்க்கறது ஏன் இஷ்டம், எதுக்கு நீ சொல்ற அப்படின்னா சொல்லுவாங்க. இருந்தாலுமே ஹீரோயின் வந்து கோவம் தான் அவர் பேசுறேன். நான் வந்து ஃபேமஸ் மாடல், நீங்க இதை பத்தி வந்து பேசுறீங்கன்னு ஓ
ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரிச்சானவன், ஆனா எப்படி ஒன்னு ஆர்டினரி பர்சனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்பாங்க. இந்த கிளாத் பிசினஸை பத்தி பேசுறதா இருந்தா மட்டும் பேசுங்க, மற்றபடி என் பர்சனல் லைஃப்ல பேசுறதுக்கு இது இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவன் எப்படி இருந்தாலும் குழந்தைக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவன் டிவோர்ஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவோர்ஸ் பத்தி எல்லாம் பேசுதானே, நீ வெளியே போன்னு சொல்லிட்டு வந்து வெளியே துரத்தி விட்டுருவா. இருந்தாலுமே இவன் என்னன்னா அவ பப்ளிக்கை கூட்டிடுவா. கூட்டினதுக்கு அப்புறம் என்னன்னா இங்க வந்து எனக்கு கிளாத் தராம நான் இன்சல்ட் பண்ணிட்டு அது இல்லாம என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இது யாரும் கேட்க மாட்டீங்களா, நியாயத்தை கேளுங்க, இது இவ வந்து என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஹீரோயின் வந்து எதுக்கு நான் வந்து உன்னை தள்ளிலாம் விடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ ஆர்டினரி பர்சன், நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ உனக்கு இது அப்படி இப்படி ஆயிட்ட அப்படிங்கிற சொல்லுவாங்க. போலீஸ் கூப்பிடுறேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அங்க பப்ளிக்ல ஒருத்தவங்க அடிக்க போவாங்க. கரெக்டா ஹீரோ வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீ எதுக்கு இங்க வந்து உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அவங்க தள்ளி விட்டுதான் வந்து எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிற, அதனால நமக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அந்த கான்ட்ராக்டையுமே வந்து நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ வந்து என் ஒய்ஃபை இது பண்ணிட்டு இப்போ புள்ளி பண்ற, இதுக்குமே வந்து நான் வந்து இது பண்ண மாட்டேன்பாங்க. கார்பரேஷன் வந்து கேன்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து போயிடுவாங்க. அதனால வந்து கார்பரேஷன் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு இந்த இயரிங் தருவாங்க. இப்போதான் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்ல, உங்க இயரிங்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிறவங்க வந்து அவளோட இயரிங்கை வாங்கிப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து அங்கே ஹீரோ வந்துடுவாரு. நான் ஹீரோ வந்ததுக்கப்புறம் அங்கே வேலை செய்கிறவங்க வந்து போயிடுவா. யாராவது புள்ளி பண்ணா நீயே வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ண இது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு என்ன பொறாமை ஆயிடுச்சா, அவளை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லைம்பாங்க. எப்போ இருந்தாலும் நீதான்னு சொல்லிட்டு ஹீரோ போய் வந்து அவர் அப்படி வந்து கிஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன், என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க, சரியா? என்னை சின்ன வயசுல வந்து ஒருத்தவங்க காப்பாத்தினாங்க, அவங்க பொண்ணை வந்து நான் காப்பாற்றணும்னு நினைச்சேன், மற்றபடி எல்லாம் வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினோட வில்லேஜுக்கு அவங்க வந்திருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் பிடிக்கும்னு இல்லை, அதை நான் கண்டிப்பா வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க ஒருத்த வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ ஏன் இப்ப சின்ன பிள்ளையா இருந்தா இப்ப எவ்வளவு வளர்ந்து அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஹீரோக்கு பிடிக்காது. பிடிக்காம தான் நான் இவரோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே இவன் யாருன்னாங்காட்டி இவன் வந்து ஒரு நாளுக்கு பெனிஃபிஷியலா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. சரி அதான் என் ஸ்டோர் வச்சிருக்கேன்பாங்க. அதனால ஹீரோ வந்து அப்படியே முறைச்சிட்டு தான் போவாரு. ஹீரோயின் ரூம்ல வந்து தூங்குன்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் வந்து வெளியே போயிட்டு வருவாரு. நெக்ஸ்ட் அவர் எங்க போவாருன்னா அவனோட கடைக்கு தான் வந்து போவாரு. என்ன வாங்க வந்திருக்கீங்கன்னு நீ என்னமோ பெனிஃபேக்டர்னு சொன்னா அப்படி என்னன்னு காட்டி அவளை பத்தி சொல்லுவாங்க. அவர் மிடில் கிளாஸ் பொண்ணு. அவங்க அம்மா அப்பா வந்து சின்ன வயசுலயே செத்துட்டாங்க. அவங்க ஆண்டி தான் வந்து கார்டினா வச்சிருந்தாங்க. ஸ்கூல்ல படிக்கிறதே ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. அவளை யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டு டவுரி காசை வச்சு அவங்க ஆண்டி இருக்கலான்னு தான் வந்து நினைச்சாங்க. 19 வயசு பொண்ணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைங்க. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து டவுரி வந்து 300 கிடைக்குங்கிறதுக்காகவே வந்து அவங்க ஆண்டி வந்து இவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னாங்க. ஒரு நாள் வந்து ஹீரோயின் காசே இல்லாம ட்ரெயினுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு 200 கிடைச்சா நல்லா இருக்கும்பாங்க. அதனால ஹீரோ அங்கேருந்து ஒன்று எடுத்துட்டு இவனுக்கு வந்து 200 வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து அவர் வீட்டுக்கு வந்துருவாரு. வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உன் பாஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுட்டு வந்துட்டேன், நீ இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க, இனிமேல் நான் உன்னை எப்பவுமே வந்து கஷ்டப்படுத்தாம தான் வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நைட் நீ டென்ஷன்ல இருந்தேன்னு சொன்னாங்க, அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, இனிமேல் நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து அவன் ஆன்டிகாரி வந்துடுவா. வந்ததுக்கு அப்புறமா இவனை விட்டு தான் வந்து ஹீரோயினை தேட சொல்லியிருப்பா. அவளை சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு அவனை யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சு டவுரி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவன் வந்துட்டா அவ ஹஸ்பண்டுமே வந்திருக்கா, அவனுக்கு தெரியும் ரிச்சான ஆளு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவன் கடைக்காரன் சொல்லிட்டு இருப்பா. இருந்தாலுமே அவங்க ஆன்டி வந்து பெருசா திமிர் பிடிச்சவளாதான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க போறீங்களா, போலீஸுக்கு கால் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்க அனுப்பின 200 வந்து கேட்கறான். அவன் ரொம்ப ரிச்சானதான், அவன் எனக்கே ஹெல்ப் பண்ணா, அதனால நீங்க இனிமேல் அவளை தேடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஆன்டி கிட்ட ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிடுவாங்க. இருந்தாலுமே அவங்க ஆன்டி வந்து அப்புறம் திட்டிட்டு போயிடுவா. என்ன அவ வந்துட்டாளா, அவ எப்படி இங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. பெண்டன்ட்டே நீ வச்சிருக்கும் போது அவ எப்படி பெரிய ஆளை கல்யாணம் பண்ணியிருக்க முடியும், அதெல்லாம் இல்லை, அந்த பெண்டன்ட்டை வந்து நீ தான் கொடுத்து நீ போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மாவோட கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. அம்மா நான் வந்துட்டேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்கேன், இதான் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆன்டி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்க பொருளே கஷ்டப்படாம நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் சின்ன வயசுல அவளை பார்த்துக்கிட்டால் அந்த ஆன்டி வந்துருவா. வந்ததுக்கு அப்புறமா நீ வந்துட்டியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ யாரு, நீதான் இவ ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. பரவாயில்ல, இவன் நல்லா இருந்தா, இவ புவர் ஃபேமிலியில இருந்து
வந்து இவங்க அம்மா பாரு இங்க இருக்காங்க, இவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, இவளுக்கு அம்மா கொஞ்சம் இவளுக்கு திங்ஸ்லாம் விட்டுட்டு வச்சிருக்காங்க, அதை வந்து நான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வச்சிருக்கீங்க சீக்கிரம் கொடும்பாங்க. ஹீரோ வந்து போகாதேன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே வந்து என்னன்னா இவளோட திங்ஸ்லாம் இவள்கிட்ட கொடுக்கணுமாங்க. எங்க அம்மாவோட திங்ஸ் தான் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கேயே விட்டுட்டு தான் வந்து ஹீரோயின் மட்டும் போயிருப்பாங்க. ஆனால் ஹீரோ கொஞ்சம் டவுட் தான் வருவாங்க. அப்படியே கிராஸ் ஆகும்போது தான் வந்து அந்த பெண்டன்ட் வந்து இருந்தோம். இது எங்க இருந்து பெண்டன்ட் எடுத்த ஒழுங்கா சொல்லுவாங்க. இது என்னோட பெண்டன்ட் கொடுங்க அப்படின்னு சின்ன வயசுல எங்க அம்மா ஒருத்தனை காப்பாத்துனாங்க, அவன் வந்து என்ன காப்பாத்துனதா பெண்டன்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்க அம்மாவோட திங்ஸ் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள வச்சு வந்து அவ கதவை லாக் பண்ணிடுவா. ஹீரோயினுமே வந்து கதவை தட்டுவாங்க, ஆனாலுமே வந்து அவங்க திறக்க விட மாட்டாங்க. அவ போய் அவளை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து உன்னை திறக்கற அது வரைக்கும் நீ உள்ளேயே இரு அப்படிங்கிற சொல்லுவாங்க. பெண்டன்ட் பார்ப்பாங்க, பெண்டன்ட் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அப்ப நீ இருந்தா நம்ப மாட்டேன், அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன்பாங்க. அன்னைக்கு அதை ட்ரெஸ் எல்லாம் ஞாபகம் இல்லை, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவர் சொன்னாரு, அதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இல்ல இவர் வந்து நீ ஏமாத்துற, நீ அது இல்லை அப்படிங்கிற சொல்லிடுவாங்க. உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்பாங்க. இவ வந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடுவாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயினை எங்கேயோ அடைச்சி வச்சிருக்காங்களோ அந்த ரூமை போய் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு வந்து போவாங்க. ஹீரோயின் வந்து இங்க ரொம்ப முடியாம அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஹீரோ வருவாரு, வந்துட்டு சின்ன வயசுல வந்தது அப்படியே ஒரு டைம் ரீகலெக்ட் பண்ணுவாங்க. நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே ஹீரோயின் என்ன ஆகுனா அப்படியே அந்த இடத்துலயே வந்து மயக்கம் வந்துடும். மயக்கம் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு விட்டுருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க பண்ணன தப்புக்கு உங்க 2 பேரையுமே வந்து நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், 2 பேருமே வந்து போலீஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாரு. நெக்ஸ்ட் டே அந்த வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப என்னடா இது டிராமால பார்த்த மாதிரி இருக்கு, நீ சின்ன வயசுல காப்பாத்தன பொண்ணு உன் ஒய்ஃபும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எப்படியும் ஃபைனலா வந்து 2 பேருமே மீட் பண்ணிட்டோம், இது எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ட்டா தான் மீட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து சந்தோஷப்பட்டு கிஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. குழந்தை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணு ஒன்ன மாதிரி, மூக்கு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அப்படியே மாறி மாறி வந்து குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் குழந்தை நல்ல குழந்தைய நம்ம குழந்தையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம் கரெக்டா ஹீரோயின் டெலிவரி பெயின் வந்துடும். பெயின் வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க. ஹீரோயின் வந்து பையன் ஒன்று பொண்ணு வந்து ட்வின்ஸ் 2 பேருமே வந்து பிறந்துடும். நீ எப்படி கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி குழந்தைய பெற்றிருக்க, தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ குழந்தைகளும் வளர்ந்துடும். இன்னைக்கு எங்க கூட தான் தூங்கணும்பாங்க. ஹீரோ வந்து அதெல்லாம் இல்லையா, ஒய்ஃப் என் கூட தான் தூங்கணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதனால பாட்டி வந்து குழந்தைகளை தூக்கிட்டு போயிடுவாங்க. குழந்தைகிட்டே இவ்வளவு பொறாமையா இருக்கிறேமா, நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிப்பாங்க. இதோட இந்த மூவி முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.